கடவுளை அடையும் ஆன்மீக வழிகள். எவ்வளவுதான் நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கி கடவுளை வழிபட்டாலும் உங்களால் கடவுளை அடைய முடியாது. அதுபோல் விரதமிருந்து தீ மிதித்து உடலை வருத்தி வழிபட்டால் கூட உங்களால் கடவுளை காண முடியாது. பல வருடங்கள் தவம் இருந்தால் கூட கடவுளை யாராலும் நெருங்க முடியாது. ஆனால் நான் சொல்லும் இந்த ஆன்மீக வழிகளில் நீங்கள் சேவை செய்து பாருங்கள், கடவுள் உங்களை தேடி வருவார். ஆமாம், இதற்காக அதிக பணமோ பெரிய அந்தஸ்தோ தேவையில்லை. நல்ல மனமும் நேர்மையான குணமும் கருணையும் இரக்கமும் நிறைந்த மனமும் இருந்தாலே போதும், கடவுள் உங்களை தேடி வருவார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக சேவை என்ன தெரியுமா? பசியோடு இருப்பவர்களுக்கு ஒருவேளை உணவையாவது கொடுங்கள். முடிந்தவரை முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நோயாளிகளுக்கு துணையாக இருந்து மருத்துவ உதவிகளை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களிடம் அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்க பழகுங்கள். அதுவும் ஒரு ஆன்மீக சேவைதான், கடவுளுக்கு பிடித்த சேவைதான். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்கள். இயற்கையை பாதுகாப்பாக வைத்திருங்கள். உங்களுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருங்கள். இதுவும் ஒரு ஆன்மீக சேவைதான். மன கஷ்டத்தில் இருப்பவர்களிடம் அன்பாக பேசுங்கள். மதத்தை தாண்டி சேவை செய்ய பழகுங்கள். இவர் என் மதம், இவர் என் இனம் என்று பார்க்காமல் தேவையுள்ள அத்தனை மனிதர்களுக்கும் உங்களுடைய சேவையை செய்து ஆன்மீக வழியில் உயர்ந்த அந்தஸ்தை அடையுங்கள். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழகுங்கள். பொய்யும் ஏமாற்றமும் கூடவே கூடாது. மனிதர்களிடமும் உயிரினங்களிடமும் அன்பு காட்டுங்கள். தினமும் அமைதியாக சில நிமிடங்கள்